சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டான் வீடு. சீமான் கட்சி ஆரம்பிக்கும்போது எனக்கு விவசாய சின்னம் கொடுப்பான்னு நினச்சி ஆரம்பித்தேன்னு நினைக்கிறியா? இல்லை, அவன் ஒரு சின்னத்தை கொடுத்தான். இது எங்கள் ஊர் விவசாய. நான் அதை கொஞ்சம் வரைஞ்சி மனுஷனாக்குனேன். இந்த என் தம்பி பாக்கித்தக்கல் உண்மையிலேயே 3வது பெட்டியில் வைப்பான் என் சின்னத்தை. அதுக்கும் தெரியாமல் மங்களா வைப்பான். எப்படி ஓட்டு கட்டன்னு தெரியுங்களா? அம்மா நீ ஓட்டு பெட்டியை பாரு, அதில் எந்த சின்னம் தெரியலையோ அதை தொற்றுமா, அதாம்மா விவசாயி. இந்த விவசாயி அவன் எடுத்துட்டு அவன் என்னையை பார்த்து பாயந்து இந்த சின்னம் 1.5 ஆண்டுகளாக உட்காந்து பேசுகிறாங்க. சீமானுக்கு ஓட்டா சின்னத்துக்கு ஓட்டா? சின்னத்துக்கெல்லாம் ஓட்டு இல்லை, அவர் யாரை நிறுத்தி எதை சொன்னாலும் போடுவான் மக்கள். ஆனாலும் ஒரு பயம் இந்த பிஜேபியில் இருந்தே விலகி போன ஒருத்தன் யாருன்னு கர்நாடகா முழுக்க கேட்குறான். யாருன்னு தெரியல, அவனை யாருன்னு தெரியல. அவன் ஒரு கட்சி ஆரம்பித்து 2 தொகுதியில் நின்றுருக்கான். எரிகாற்று உருளையில் சிலிண்டரில் 71 ஓட்டு வாங்கியிருக்கான். தேர்தல் ஆணையத்தில் ஒரு விதி இருக்குது, ஒரு சின்னத்தை வைத்து சட்டமன்றத்தில் பாராளுமன்றத்தில் 1 விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தால் அந்த சின்னத்தை அவர்களுக்கு கொடுப்பதில் முன்னுரிமை அளிக்கணும்ட்டு. நான் 7 விழுக்காடு வச்சுருக்கேன். 6 தேர்தலாக போட்டிகிட்டு இருக்கேன். உள்ளாட்சி, இடைத்தேர்தல், நாடாளுமன்றம், சட்டமன்றம், இப்படி 6 தேர்தல்களில் நான் போட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா உள்ளாட்சி 2 முறை நடந்திருக்கு, லோக்கல் பாடி 6 முறை என்னை விட்டுட்டு எவனுக்கு ஒருத்தன் டக்குன்னு கொடுக்குறான். நாம் தமிழர் கட்சியை நாங்கள் பதிவு செஞ்சு தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 2016 தேர்தல் அறிவிச்சுட்ட பிறகு 10 நாள் கழிச்சு எனக்கு சின்ன ஒதுக்குச்சார். டைமில் விருத்தி 10 நாள் கழிச்சு சின்னமே இல்லாமல் வாக்கெட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி இவனுக்கு எதுக்கு நீ விவசாயம் எடுத்து கொடுத்த? நீ வட இந்தியாவில் ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, பீகார், குஜராத் நான் கண்டுக்கிற மாட்டேன். 4 கிலோமீட்டர் தூரத்தில் கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கொடுக்குறேன். கடிதத்தால் கட்சி, லெட்டர் பேட் கட்சி. அவன் என்ன தெரியுமில்ல, நாங்கள் பேசும்போது எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்கங்கிறான். எப்படி ரொனால்டோ வாங்க பந்துலாடும்னு கூப்பிடும்போது போகாத என்னையே தெருவில் கோல் குண்டி அடிக்கிறப்ப வாங்க 2 பேரும் விளையாடுவோம்னா ரெடே கோவப்பட்டு அடிக்க முடியாது. இவனெல்லாம் கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறதுக்காக நம்ம ஆத்தாப்பு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தாங்கிற மாதிரி ஒரு மனநிலை வரும் பாருங்க. போடா டே போடா 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 அப்படின்னு அந்த மாதிரி அவன் எங்களை கூட்டணி கூப்பிட்றாங்க. அது எப்படி இருக்குது? எங்கள் தமிழ்நாட்டில் போட்டிடுறீங்களா? நம்ம தம்பி ஒருத்தர் போட்டியிடலை, அங்கே யாராவது போட்டிடுற மாதிரி ஆள் இருந்தால் ஒரு 2-3 பேரை பிடிச்சி கொடுங்கன்னு. அவன் வேலையே எனக்கு எதிராக செய்யணும்னு இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. இந்த சின்னத்தை எனக்கு கொடுக்காம நீ இருந்துரு பார்ப்போம். நீ என்கிட்ட தப்பிக்கவே முடியாது, நீ எனக்கு தந்து தான் தீரணும். அது ஒன்றும் பண்ண முடியாது. நான் கேட்குறதுக்கு நீ நீதிமன்றத்தை பதில் சொல்லித்தான் தீரணும். எதன் பொருட்டு கொடுத்தாங்கன்னு அதுக்கு பதில் இருக்க போகிறதில்ல. டேக்ஸ் கட்டியிருக்கணும், வரி கட்டியிருக்கணும், 3 முறை கட்டியிருக்கேன். அவன் கட்டியிருக்கானா? இல்லை. நீ எப்படி அவனுக்கு எடுத்து கொடுத்த? என்னகிட்டேருந்து அதை என்னைய ஒரு 10 நாளாக இப்போ தம்பியெல்லாம் சின்ன வரைகிறதா வேணாமான்னு வரைஞ்சி நீ பாட்டுக்கு போ. ஒரு தேக்கம் இருக்குல்ல, அதை எனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதில் இப்படி அநியாயமாக வஞ்சித்து அந்த சின்னத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்கிறவனை திட்டுறதுக்கு பதிலாக சின்னத்தையே காப்பாற்ற முடியல, இவர் என்னத்தை நாட்டை காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு. உன் வீட்டில் முதல்ல ஒரு கிண்ணத்தை காப்பாற்றுறாடே, என்னை சின்னத்தையே காப்பாற்ற, இவர் இப்படி நாட்டை காப்பாற்றுவார். செத்து போன அநியாயமாக அப்படி செத்து போயிட்டியடா டே, நீ எல்லாம் என்னடா அப்படின்னு என்னைய திட்டு. செத்தவனை வெட்டினவனை விட்டுவிட்டு செத்தவனை போட்டு ஒரு ஆள் என்னடா அப்படி செத்து போய் கிடக்குறா? வெட்டினவனை விட்டுறது. சின்னத்தை தூக்கிட்டு போனவனை திட்டாம ஏண்டா அவரோட ஆண்மகனாக இருந்தால் நேரம் நின்று நீ கத்தி வச்சுருக்கா, நானும் கத்தி வச்சுக்கிறேன். நீ கடப்பாறை வச்சுருக்கா, நீ கோடாரி வச்சுருக்கா, நானும் கோடாரி. நீ எல்லாத்தையும் காலி மாதிரி 6 கைக்கு ஒரு அருவா வச்சுக்கிற, நான் வெறுங்கையோட நிற்கணும்ன்ற. சரி வாடா வெறுங்கையோட மோதுவோம் வா. நான் இங்கே வர்றேன், எப்படியும் அப்பாவோட படத்தை திறக்க நான் வரணும். அதில் அங்கே இருக்கிற கட்சி பிள்ளைகளுக்கு இவங்கெல்லாம் தான் போட்டிடுறாங்க, கொஞ்சம் வேலை செய்யுங்க,
அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும். இல்லைன்னா இவர் தான் வேட்பாளரா? யார் சொன்னது? ஏதோ ஒன்று கருத்து. தமிழர்கள்ட்ட பஞ்சமில்லாத கருத்து தான். வெளிநாடுகளாக இருந்து கணக்கில்லாத கருத்து. அப்படியே கொஞ்சம் காசை அனுப்பிட்டு கருத்தை அனுப்புனா நம்ம கையெடுத்து கும்பிடலாம். அருமையாக இருக்குது, உங்கள் கருத்தை மதிக்கிறோம். வெறும் கருத்து தான். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. தேர்தலுக்கு காசுக்கு என்ன பண்ணுறா சீமான்? வீட்டிலேருந்து வரும்போது 3 சிக்னல் இருக்குங்க. நிறைய சிக்னல் இருக்குது. மெயின் சிக்னல் பண்ணல, முதன்மையான நிறுத்தம் 3 இருக்குது. 3ல் நிறுத்தி சிக்னலில் என் மனைவி கையில் என்ன பண்ணும், 10 ரூபாயாக மாற்றி ஒரு 500 1000 ரூபாய் இந்த ஓட்டுநர் போயிருக்கிற பக்கத்தில் வச்சிடும். அது என் தம்பி தினேஷ் இருக்க நல்லா தெரியும். சரக்கு நேரங்கி கொடுத்துருவான். என் வண்டி வந்தானே வேகமாக எல்லாம் வருவாங்க வரிசையாக. எந்த முகம் நம்ம முகமில் பூரா வட இந்தியன். வாய் திறந்து பிச்சை வைக்க முடியாது, ஏன்னா ஹிந்தி தெரிஞ்சிருமில்ல, ஹிந்தி பிச்சிருவான். இன்னும் கொஞ்சம் நாளில் பிச்சை எடுக்கிற வேலையும் நமக்கு கிடைக்காது போல் இருக்குது தமிழனுக்கு. அதில் வந்து இறங்கிட்டாங்க. கதையை ஜோலி முடிஞ்சு பிச்சை எடுத்தாது பொழைச்சிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதில் முடிஞ்சு அப்போ வந்து என்னை கேட்டாங்க. நான் வரும்போது சிக்னலில் பிச்சை எடுக்கிறான், என் தம்பி போடுவான், பக்கத்து இருக்கையில் நான் இருந்துக்கிட்டு செல்ஃபோனில் சிக்னல்னு ஒரு ஆப்பில் பிச்சை எடுக்கிறேன். அதே சிக்னல் பிச்சை தான். மாமா தேர்தல் வர ஏதாவது பார்த்து கணிச்சு விடுங்க மாமா, ஏதாவது போட்டு விடுங்க. பாப்பாப்ல இது வேறு யாரா அண்ணே? அப்படியா? ஐயாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு விடு. சிக்னலில் தான். ஏன்னா மற்றதில் பேசுனா ஒட்டு கேட்டு சீமா பிச்சை எடுக்கிறான் பாருன்னு வெளியிட்டு விடுவான். போலீஸுக்கெல்லாம் வேலை என்ன? நான் யாரோட பேசுகிறேன், யாரோட யார் என் கட்சியில் யார் பேசுகிறா, இதை பதிவு பண்ணுறதாண்ணா. அதுக்கு தான் நாங்கள் பதிவு செஞ்செல்லாம் பயன் இல்லை. அலைபேசியில் பேசுகிறதான் பொது மேடையிலும் பேசுவோம். ரகசியம்னு ஒன்றுமே கிடையாது நாம் தமிழர் கட்சிக்கு. நோ சீக்ரெட்டு. என்ன பேசுகிறோமோ அதான் செய்வோம். அவங்க சும்மா சொல்லுவாங்க, சொல்கிறதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்வோம். வந்துட்டோம். அதனால் பிள்ளைகளை அறிமுகப்படுத்திட்டு வேலையை செய்யுங்க. ஒவ்வொரு ஊருக்கு வந்து வேலை பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா நம்ம ஆள் எப்போ எந்த நேரத்தில் அவருக்கு சாமி வரும்னு தெரியாது. டப்புன்னு இதுதான் தேர்தல்ன்றவர். விடிய காலையில் நாமினேஷன் போடு, நாளைக்கு மறுநாள் தேர்தல்னு பச்சாலும் வச்சு விட்ரு. அப்படி அதனால் நம்ம வேகமாக ஓடணும். அதுக்காக தான் இந்த சின்ன அறிமுக கூட்டம். அதில் இங்கே என் தம்பி தங்கை எல்லாம் பேசுனதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இது பல ஆண்டுகளாக தேர்தல் வருது. அதனால் எந்த மாறுதலும் வரலைங்கிறது தான் இருக்கிற யதார்த்த உண்மை. இந்திய நாடாளுமன்றம் அல்ல எங்கள் கனவு. ஆனால் நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசியன மக்களுக்கான உரிமை குரல் ஒலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய கனவு, எங்களுடைய உரிமை. இவர்களைப் போல 60 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி நடத்தி ஆட்சியிலிருந்து 18 ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய ஒன்றிய அமைச்சரவையிலே இருந்துவிட்டு இன்றைக்கு 39 பாராளுமன்ற உறுப்பினர்களை வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் மாநில உரிமைக்கான ஸ்டாலின் அவர்களின் குரல், பாசிசம் வீழட்டும், பாசிசத்தை வீழ்த்துவோம், இந்தியாவை காப்பாற்றுவோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. இது என்னது? இது திராவிட மாடல் அரசியல். பல காலம் கழிச்சு இப்போ தான் மாநிலங்களுக்கான உரிமையை குரல் கொடுக்குறாங்க. இப்போ முதல்ல அடிப்படையிலிருந்து கேள்வி, மாநில உரிமை எதது? என்னென்ன மாநில உரிமை? இந்த உரிமையெல்லாம் இப்போ யாரிடத்தில் இருக்கிறது? பறிபோய் விட்டது. யாருடைய ஆட்சி களத்தில்? பறித்து கொண்டு போனவன் எவன்? கச்சத்தீவு பறிபோனது எப்போ? கல்வி மாநில உரிமை, அது இந்திய ஒன்றியத்தின் உரிமையாக பொதுப்பட்டியலுக்கு போனது இப்போது. மருத்துவமனைகள் கட்டுவது, மின் உற்பத்தி விநியோகம், இதெல்லாம் எங்கே? இது யார் காலத்தில் கொண்டு போகப்பட்டது? இந்த நிலத்தில் வளங்களை சுரண்டி கொடுக்கிற மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், இந்த பயோகாஸ், இதெல்லாம் யாருடைய காலத்தில் கையெழுத்தானது? அணு உலை இந்த 2 கட்சிகளுக்கு தெரியாமல் வந்து நட்டு வைத்து போனார்களா? மீத்தேன், ஈத்தேன் இவர்களுக்கு தெரியாமல் கையெழுத்து ஒப்பந்தமானதா?
ஸ்டெர்லைட் இவளுக்கு தெரியாமல் வந்து கையெழுத்தாயா இங்கே கட்டப்பட்டதா? இந்த 2 கட்சிகளை தாண்டி யாராவது பொறுப்பேற்க வாய்ப்பு இருக்கா? இந்த உரிமைகளை எல்லாம் பறிகொடுத்தது யார்? தேர்தல் வரும்போது திடீரென்று உரிமை என்று பேச காரணம் என்ன? எப்படி இருக்கு? அது ஏன் தேர்தல் வரும்போது மீனவன் மேல பாசம் வருது, விவசாயி மேல பாசம் வருது? இந்த செத்த பணத்தை வச்சுக்கிட்டு அப்படியே உருகி உருகி அழுவான். அப்பா அடிக்கிட்ட விட்டு உன்னை பார்க்காம சரியா பார்க்காம விட்டானாப்பா அப்படின்னு. எப்படி இருக்கு? அதே கதை தான் இங்கே. உயிரோடு இருக்கும்போது சோறு தாம செத்தவனை பால் ஊற்றி அழுகிறது படையில் செய்கிற பரதேசி கூட்டம் இது. அதை நம்பிக்கிட்டு இந்த தமிழ் சமூக மக்கள் இன்னும் என்ன மாநில உரிமை மீட்காம என்ன பண்ணீங்க? குடிவாரி கணக்கெடுக்கிற உரிமை உச்சநீதிமன்றம் சொல்லுது, மாநிலங்களின் உரிமை எடுத்துக்கொள்ளலான்னு. பீகாரில் நிதிஷ்குமார் எடுத்து வெளியிட்ட அப்படி ஒருத்தன் வழக்குக்கு போய் தடை கேட்க போறான் என்று தெரிந்த உடனே காலையில் வெளியிட்டார். இதாண்டா குடி, இவ்வளவு சாதி இருக்கு, இது வரையும் பிரதிநிதித்துவம்னு அறிவிச்சு போயிட்டு. ஆந்திரா எடுக்க போகுது, கர்நாடகா எடுக்க போகுது, ஜார்க்கண்ட் எடுக்க சொல்லி முதல்வர் உத்தரவு போடுறார். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, எதிரிகள் இல்லை. இவள் நாள் ஏன் எடுக்கல? எடுத்தா தெரிந்துவிடும். என் இனம் சாராதவன் என் இனத்தின் உரிமையை எவ்வளவு தூரம் அனுமதித்துக் கொண்டிருக்கிறான் என்று எனக்கு தெரிந்தது. இன்னைக்கு நான் சொல்றேன், என் தலைவன் மன ஆணையா சொல்றேன், எடுக்க மாட்டார்கள். நான் ஆட்சிக்கு வந்து நாம் தமிழர் அதிகாரத்தில் உட்காரும் போதுதான் குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப பிரதிநிதித்துவம் இடஒதுக்கீடு கொடுக்கப்படும். எழுதி வச்சுக்க, இதுதான் நடக்கும். இது செய்ய மாட்டார்கள். தேர்தல் வரும்போது திடீர்னு ராமேஸ்வரத்தில் போய் மீனவர்களுக்காக போராட்டம், படகை பறித்து கொண்டு செல்கிறார்கள். தினம் வருகிறான். இந்த பிப்ரவரி 11ஆம் தேதி போராட்டம். இதுக்கு முன்னாடி ஏன் இப்ப போராட்டம்? தேர்தல் வருது. எத்தனை பேரிடர்களை நீங்கள் சந்தித்தீர்கள்? ஓகி புயல், தானே புயல், இப்ப தூத்துக்குடியில் ஏற்பட்ட, சென்னையில் ஏற்பட்ட பெருவெள்ளம் புயல் இழப்பு. என்றைக்காவது ஐயா முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆறுதல் குரல், இந்த துயர செய்தியை பகிர்ந்து கொண்ட செய்தி, அதற்கான ஒரு உதவித்தொகை, ஊக்கத்தொகை, நிவாரண அறிவிப்பு ஏதாவது நீங்கள் கேட்டதுண்டா? இல்லை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு வருந்தத்தக்க செயல் உண்டா? அந்த மக்களின் துயரத்தோடு நானும் அந்த துயரத்தை பகிர்ந்து கொண்டு அவர்களோடு நிற்கிறேன். ஒரு ஆறுதல் மொழி நீங்கள் படித்ததுண்டா? ஆந்திர காட்டுக்குள் 20 தமிழர்கள் சுட்டு சாகும்போது இது கொடிய செயல். இந்த செயலை நான் கண்டிக்கிறேன். இது வருந்தத்தக்கது. ஒரு பதிவு யாராவது பார்த்ததுண்டா? இல்லை. ஆனால் விருதுநகரில் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி பட்டாசு தயாரிக்கிற இடத்துல வெடிச்சு சில பேர் உயிரிழந்து விட்டாங்க. உடனே 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிக்கிறார் பிரதமர் நிதியிலிருந்து. ஏன்? அடுத்த மாதம் தேர்தல். இப்போ என்ன தெரியுது? தினம் தேர்தல் வரணும், அப்போ தான் இவங்களுக்கு எங்கள் மேலே பாசம் வருது, பற்று வருது. மாநில உரிமைக்கான குரல் ஐயா ஸ்டாலினின் குரல், அதற்கான பொதுக்கூட்டங்கள், பரப்புரை, திமுகவின் பரப்புரை. அறிவார்ந்த பெருமக்களே, என் பிள்ளையில விடுங்க. என் பேச்சை கேட்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த என் உயிர்க்கினிய உடன் பிறந்தார்கள், பேரன்பு மிக்க பெற்றோர்கள், அரிய பெரிய தலைவர்கள், உரிமை குரலை கேளுங்கள். என்னது? என்ன உங்க ஆளுகள் பரப்புரை செய்கிறார்கள்? மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம், படிக்க போற பிள்ளைகள் கல்லூரி பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். உங்களுக்கு வந்துட்டதா? 1,05,00,000 மக்கள் 1000 ரூபாய் உதவித்தொகை. இதெல்லாம் மகளிர், இதெல்லாம் மாநில உரிமை. அது 1000 ரூபா கொடுத்தோம், அப்புறம் 500 ரூபா கொடுத்தோம். அதையும் தொடர்ச்சியாக சொல்ல தெரியல. மகளிருக்கான புரட்சி மகளிர் திட்டத்திலிருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்தோம். அதையும் எழுதி வச்சு தான் படிக்க வேண்டியது இருக்குது. இந்த பயலுக்கு தான், இந்த பைத்தியக்காரங்க எங்களை படிக்க வச்சோம்னு இருக்கான். ஏய், பார்த்து படிக்கும்போதே 10 பிள்ளை பிள்ளையா படிக்கிற நீ என்னை படிக்க வச்சியாப்பா? இங்கே வாப்பா. சரி, இந்த குலசாமி, இந்த சாமி கோயிலில் போய் நீ நேர்ந்துக்கிட்டனா இவங்கெல்லாம் செத்து போயிடுவாங்கண்ணா.
சத்தியமாக போய் நம்ம நேர்ந்துக்கலாம். அது நடக்க மாட்டுது. அது நடக்க மாட்டுது. நம்ம சாமி அப்படி ஒன்றும் கற்றுக் கொடுக்க மாட்டுது. அன்பு காட்டுறா, கருணை காட்டுறா, இரக்கம் காட்டுறான்னு. நான் எல்லாம் தான் காட்டுறேன், அவன் தான் வேறையை காட்டுறான். என்னத்தை காட்டுறது? நான் அவன் காரணையை காட்டுறேன், கடப்பாறையை நீட்டுறான். நான் எங்கே போகிறது அவன்கிட்ட போயிட்டு? ஏதோ ஒன்று நடந்துருச்சு. ஒன்று யார் விட்டுட்டு போனாலும் போலைனாலும் நான் விட்டுட்டு போகிறதா இல்லை. அவங்க நீங்கள் வேணா பாருங்களேன், என்னையே நாம் தமிழர் கட்சி புகழணும் இகழணும். எந்த வாடகை வாயாக இருந்தாலும் என்னை பேசணும். அது ஏன்டா நம்மளே பேசுகிறானா? அப்போ தானே 4 பேர் பார்க்குறான். பார்க்குறவன் யாருன்னு நினைக்கிறேன்? ஏன்னு தான். என் படத்தை போட்டவன் அண்ணன் படத்தை எதுக்கு போட்டிருக்கான்? அவன் என்னை திட்டுறான். அதை பார்த்துட்டு எப்படி திட்டான் பார்த்தீங்களா? இது ஒரு கூட்டம். அவன் அப்படிதான் பேசுவான். இப்போதைக்கு நம்ம தான் மைய புள்ளி. நம்ம இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அது முக்கியமில்லை. என் தம்பி தங்கைகளுக்கு, என் உடன் பிறந்தார்களுக்கு, என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுவேன், நீ தனி மனிதனை தலைமை ஏற்கக்கூடாது. தத்துவத்தைத்தான் தலைமை ஏற்கணும். நான் இருப்பேன், போயிடுவேன். இவர் இருப்பார், போயிடுவார். அவங்க இருப்பாங்க, போயிடுவாங்க. ஆனால் தத்துவம் அப்படியே இருக்கும். அதை புரட்சியாளர் சேகர், ஒருவன் மரணித்து போவதாலேயே அவன் கொண்டிருந்த நோக்கமும் அவன் முன்வைத்த முழக்கங்களும் அவனுடைய செயல்பாடுகளும் மரணித்து போவதில்லை. அது அப்படியே தான் இருக்கும். அதை யாராவது ஒருத்தன் தொடருவான். இப்போ நாம் தொடங்கினோமா, தொடர்றோமா? தொடரும். தொடங்கியது யாரு? சி பாதித்தனார். நோக்கம் என்ன? இதே நோக்கம்தான். தலைவர் நமக்கு தந்தது என்ன? காசு இல்லை, கனவு. கோடிகள் இல்லை, உயர்ந்த கொள்கை. என்ன கொள்கை? அடிமை தேசினத்தின் உரிமை, விடுதலை. இந்த புனித கனவு. ஆனால் நம்ம என்ன, அது இடைவெளி வந்துருச்சா? விட்டறதுலேருந்து தொடர்றோம். இது ஒரு தொடர் ஓட்டம், ரிலே ரேஸ், அவ்வளோதான். அது மாதிரி தான் நீ பார்க்கணும். சின்ன என்ன, சின்னத்தை விடு, உன்னுடைய எண்ணத்தை கடத்து, மக்களுக்கு கடத்து. நீ என்ன செய்ய போறேன்னு பாரு. என்ன செய்யறதுக்கு நம்ம வந்திருக்கோங்கிறத சொல்லு. அவ்வளோதான் நம்ம வேலை. நீ இந்த மண்ணில் செய்ய வேண்டிய முதற் புரட்சி, பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை அடித்து நொறுக்கி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதான் நீ செய்ய வேண்டியது. நீ பணம் இருந்தால் தாண்டா அரசியல் செய்ய முடியா? என்ன செய்யுமா நீங்கள காசு இல்லாமல் எப்படி செய்யுமா இது தேர்தலை சந்திப்பியா அப்படின்னு? காசு இல்லாமல் எப்படி தேர்தலை சந்திக்கிறது நீ என் கட்சியில் சேர்ந்து கற்றுக்க. இது நல்லா இருக்குல்ல, வந்து கற்றுக்க. ஒருத்தரெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, அண்ணே ஒவ்வொரு தொகுதிக்கு 150 கோடின்னு. யார்? திராவிட மாடல் எல்லாம் முதல்ல போய் வச்சாச்சுண்ணே அப்படின்னு. நான் கேட்டேன், எனக்கு மட்டும் சொல்கிறா, ஒரு தொகுதியில் எங்கே வச்சிருக்கீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் பிரித்து அங்கங்கே ஒரு பிரித்ததை காட்டுறா. நாங்கள் முகமுடியை போட்டு எடுத்துக்கிறோம்டா, போய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடான்னு. அது மாதிரி அவங்க தம்பி, பாவப்பட்ட மக்களின் கடைசி புகலிடம் கடவுள், அயோக்கிய அரசியல்வாதிகளின் கடைசி புகலிடம் காசு. பாவப்பட்ட மக்கள் இருக்கான்ல, அவன் கடைசியாக கடவுள்கிட்ட போய் முறையிட்டா அதாவது நல்லா நடந்துன்னு நினைப்பான். இந்த திருட்டு பைய, அயோக்கிய பைய அரசியல் தலைவர்கள் இருக்கான்ல, அவன் கடைசி புகலிடம் காசு. காசு இருந்தால் ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறான். இதை ஒழிக்காமல் நீ இந்த நாட்டின் நல்ல அரசியலை பிரசவிக்க முடியாது, நல்ல அரசையும் அமைக்க முடியாது. அதற்கான தொடக்கத்தினால தான் என்ன சொல்கிறோம். இப்போ நம்ம ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன முழக்கம்? தமிழர்களின் உரிமை மீட்போம், தமிழ்நாட்டை காப்போம். இதுதாங்க தமிழ் தேசியம். நாங்கள் இவ்வளோ நாள் பேசி வந்தோம்ல, இதுதான். இப்போ என்ன தெரியுமில்ல, நம்ம பிஜேபியின் பி டீம், நம்மளுடைய பி டீம் யார்? அதிமுக. நம்மளை ரொம்ப நாளாக தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பிஜேபியின் பி டீம், பிஜேபியின் பி டீம். நமக்கு ஒரு பி டீம் இருக்கியா? அதிமுக. நம்ம என்ன இவ்வளோ நாள் பேசிட்டு வந்தோமோ அதை பேசுகிற. அப்படி தமிழர்களின் உரிமை மீட்போம். இப்போ ஏன்கள் நேத்தங்கட்சி ஆரம்பித்து இப்போ தான் தேர்தலில் நிற்க போகிறாரு. 4.5 வருஷம் அமைச்சராக இருக்கும்போது இது ஒரு தடவை கூட சொல்லலை. தமிழ்நாட்டை காப்போம், அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம். எங்களை ஃபாசிஸ்ட்டு, செப்பரேட்டிஸ்ட்டு, ஆன்டி இண்டியன், அப்பத்தா இண்டியன், சின்னத்தா இண்டியன், இதெல்லாம் எங்களை போட்டான்.
இதைத்தான் சொன்னோம். இதே வசனம் தாங்க, இதே வசனம் தான். இதுலேருந்து என்ன தெரியுது? எங்கள் எச்சில் இல்லாமல் இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது. நாங்கள் பேசுகிறத நீ பேசியாங்க. தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சியுறுது, மலர்ச்சியுற்று, கிளர்ச்சியுற்று, புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கூடு. அதனால எல்லாம் நடுங்கிறாங்க, அச்சப்படுறாங்க. என்ஐஏ ரைடு எதுக்கு வருது? என்ஐஏ ரைடு சொல்லு. கோடி கோடியாக எங்கிருந்தோ பணம் வருது சீமானுக்கு. எல்லாரும் தான் நம்பினா கோடி கோடியாக வருது. எங்கிருந்தோ வருது, எங்கிருந்தோ வருது, கண்டுபிடிச்சிட்டான். அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல. கோடி கோடியாக பணம் வருதில்ல, நாங்கள் வச்சுருக்கோம்ல. ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல? ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல? எதுக்கு என்ஐஏ வருது? தேசிய புலனாய்வு முகமை வருது. எதுக்கு வருது? தேசிய புலனாய்வு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓமலூரில் யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கானா. அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலைத்தொடர்பில் ஜெர்மன்லேருந்து சீலன்னு ஒருத்தன் பேசியிருக்கான். அந்த வீணா போன நாய் நம்ம கட்சியில் இருக்க எல்லா பிள்ளைகளோடும் பேசியிருக்கு. 4-5 பேரில் பேசியிருக்கு. முருகன்னு ஒன்று பேசியிருக்கு, கிருகன்னு ஒன்று பேசியிருக்கு, சீலன்னு ஒன்று பேசியிருக்கு. இவன் போய் மதிக்கிட்ட சீலன்னு உனக்கு தெரியுமா? ஆமாம் ஆமாம் தெரியும், கன்னியாகுமரியில் எங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு சீலன் இருக்கார். ஐயோ, இவன் ஜெர்மனில் இருக்கான்னு தெரியுது இல்லை உனக்கு? தான் எல்லா நாட்டிலையும் தூதரங்கள் இருக்குல்ல. நீ தான் அகில உலக சிங்கம் ஆயிடுச்சே, நீ தான் பெரிய கிங்காங்க ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு இந்த சீலனுங்கிற அவனை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சு விசாரித்தா சொல்ல போகிறான். ஒரு சின்ன ஒரு இது. எதுக்கு என்ஐஏ போடணும்? துறை வீட்டில் எதுக்கு போடணும்? எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும்? எதுக்கு மதிவான வீட்டில் போடணும்? ஏன் போடணும்? எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டில் போடணும்? சீமானை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள், இளம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போகிறார்கள். இதை தடுக்கணும். அதுக்கு என்ன வழி இருக்கு? ஒன்றும் வழி இல்லை. குறுக்க மதில் சுவரே கட்டினாலும் ஏறி குதித்து போயிடுவாங்க. போயிடுவான். மண்டைக்கிட்ட முட்டியாவது பேத்தெறிஞ்சிட்டு போயிடுவான். அவனை என்ன பண்ணுறது? தடுக்க வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? அச்சப்படுத்தணும். என்ன பண்ணணும்? சீமான் கூட நீ போனி என்றால் இந்த மாதிரி என்ஐஏ ரைடு வரும். பிரிவினைவாத கட்சி, அதை தடை செய்து விடுவார்கள். அந்த கட்சி 24க்கு மேலே இருக்காது, அது அழிந்து விடும், அதை ஒளி. அப்போ தான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டுருக்கான் பிறகு நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. சொல்லுவான்ல, நிறைய பெண்கள் ஒருதலையாக காதலிச்சிக்கிட்டு இருந்திருக்காளுக்கடா நம்மளை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கான். என்னை எப்படியாவது காலி பண்ணிடணும், அது தடை செஞ்சு விடுவார்கள், அது தீவிரவாத கட்சி, பயங்கரவாத கட்சி அப்படின்னு. எங்கே உன் குச்சி? எங்கப்போ எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கைகள் தெரிஞ்சுக்கணும். என் உறவுகள் அச்சப்படக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தி அதை செய்தியாக்கும் போது 10 நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம், அது தடை செய்யப்படும், தீவிரவாத பயங்கரவாத கும்பல்களோட தொடர்பு, அது இதெல்லாம் பேசும்போது பயமில்லாமல் ஒரு தம்பி வர்றான். என் தம்பி வரான், கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான். ஆத்தா தடுக்கும், அப்பா தடுப்பார், சித்தப்பா தடுப்பார், உறவினர் தடுப்பார். வேணாம்ப்பா, எதுக்குப்பா, அந்த கட்சி தேவையில்லாமல் போலீஸ் கீலீஸ்லாம் தேடி வரும். அச்சப்படுத்தும் போது வரதை நின்றும். அதுக்கு தான் இப்போ நாங்கள் என்ன முடிவெடுப்போம்? பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியாக வரமாட்டான். எங்கள் தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு, இல்லை என்றால் லட்சியத்தை கைவிடு. நீ எல்லாத்துக்கும் பயந்தினா எதையும் சாதிக்க முடியாது. பயப்படுறவன் என் படைக்கு எதுக்கு இப்போ? நீ எல்லாம் என்ஐஏ ரைடுகள்லாம் போட்டு பார்த்தா பயப்படுவாங்கன்னு நினச்சி பார்த்தா, இந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் நிறுத்துகிற வேட்பாளர்களை பாரு, எவனாவது பயந்தவனாக இருக்கானு பாரு. அதிகம் படித்தவன் பூரா என் கட்சியில் வேட்பாளராக நிற்கிறான். இதெல்லாம் அச்சப்படுற படையா? அருவா கோடாரி மண்வெட்டு வெட்டுக்கே அஞ்சாத நாங்கள் நெகத்தை வச்சு கிரி விட்டால் பயந்துருவோமா என்ன? சுகமாக இருக்குன்னு தூங்கிடுவோம். புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களுக்கு கற்பிக்க என்ன சொல்லி கொடுத்துருக்காரு தெரியுமில்ல? என்ன எங்கள் சார்பாக அவர் என்ன பேசுகிறாரு தெரியுமில்ல? உங்கள் அழுத்தம், நீங்கள் கொடுக்கிற அழுத்தம் எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறார். எங்களை ஆவேசப்படுத்தும் டேய் அப்படின்னு. நாங்கள் 10 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடனவே 100 கிலோமீட்டர் வேகத்தில் ஓட சொல்லுவோம். எங்களை தூண்டும்.
ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அதை தான் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். சின்னத்தை நீ வச்சுக்க, நான் கேட்கும்போது பதில் சொல்லு. ஏன் என் சின்னத்தை எடுத்து வேற ஒருத்தனுக்கு கொடுத்த? உரிய விளக்கத்தை கொடு. அப்புறம் நீ ஏதோ ஒரு சின்னத்தை கொடு, இல்லைன்னா நான் கேட்குற சின்னத்தை கொடு. அதனால சின்னத்தை பற்றி சிந்திச்சுக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறத கைவிடு. அது ஏன் பொறுப்பு. உனக்குலாம் அண்ணே அவர் வேலை செய்யலைண்ணே, இவர் சரியில்லைண்ணே, அதெல்லாம் உன் வேலை இல்லை. உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், நீ இதை பாரு, அதை பாரு. அவன் வேலையை பாரு, கொடுக்குற வேலையை செய். ஐயா கருணாநிதி அறிவாலயத்தில் ஒரு இலக்கிய கூட்டம் நடந்தது. அப்போ நம்ம திமுக தான் நாங்கள் இருந்தோம். அப்போ போய் முன்வரிசையிலேருந்து ஐயா பேசுகிறாருன்னா போயிருப்போம். அப்போ ஒரு ஐயா ஒரு இது சொன்னார். ஒரு ஓவியன் வந்து ஒரு அழகான பெண் உருவத்தை வரைஞ்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒருத்தன் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தவன், இந்த கால் செருப்பை விட இந்த செருப்பு சின்னதாக இருக்குன்னு சொல்கிறான். யார் அவன் இப்படி சொல்கிறானே என்ன அப்படின்னு பார்த்து அளந்து பார்த்தா உண்மையிலே இந்த கால் செருப்பை விட இந்த கால் செருப்பு சின்னதாக இருக்குது. அது என்ன பண்ணிடுறாரு, திருத்திடுறாரு. திருத்திட்டு நீ எப்படி இவ்வளோ சரியாக சொல்லிட்ட அப்படின்னு. நான் ரொம்ப நாளாக செருப்பு தைக்கிறேன், அதில் எனக்கு பயிற்சி இருக்குது, அதனால இது வந்து தவறாக இருந்து தெரிஞ்சு சொன்னேன் அப்படின்னு. ரொம்ப நன்றி அப்படின்னு முகமெல்லாம் வரைஞ்சிட்டு பொட்டு வைக்க போகிறாரு. அவன் மறுபடி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல், இந்த பொட்டு கொஞ்சம் கோணல, நீ செருப்போட இரு. எப்படி அவர் உடனே அந்த ஓவியர், நீ செருப்போட இரு, பொட்டு கோணலாக இருக்குது, நேராக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியும். அது மாதிரி தான் என் பிள்ளை ஒருத்தர் சொல்லும், உனக்கு கொடுத்த வேலையை நீ செய். பொட்டா பொட்டு வை, செருப்பா செருப்பு வை, நீ அதை மட்டும் செய். நீ இந்த செருப்பு சரியில்லை, பொட்டு சரியில்லை, மண்டையே சரியில்லை, தலை சரியில்லை, இதெல்லாம் உன் வேலை இல்லை. என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய், அதை செய். இங்கே எல்லாரும் சொன்னாங்கல்ல, வென்று வருவோம். வென்று வரலை, கொன்று தீர்வோம். நாங்கள் பூரா பேர் கொன்று. அதுதான் எங்களுக்கு பயிற்சி கொடுக்கும்போது, ஓட்ட பயிற்சி, இந்த கராத்தே பயிற்சி, வென்றுட்டு செத்துரு பயிற்சி. எப்படி தான் நீ என்ன, அந்த வெற்றி கோட்டை 100 மீட்டரில் அந்த வெற்றி கோட்டை அங்கே இருக்குன்னா, உடலில் இருக்கிற எல்லா ஆற்றலையும் தேக்கி ஓடி அந்த கோட்டை தொட்டு செத்து கூட போ, பிரச்சனை கிடையாது. ஆனால் வென்று சொல்கிறேன்ல, நீ வென்று விட்டால் அதுக்கு காரணம் சொல்ல தேவையில்லை. ஆனால் தோற்றுவிட்டால் காரணம் சொல்வதற்கு நீ இருக்கக்கூடாது. முடிஞ்சு கதையை முடிச்சுட்டு போயிடும். அவனே செத்து போயிட்டான், அவன்கிட்ட போய் என்னப்பா விளக்கம் கேட்குறது, விடுப்பா, அந்த மாதிரி போயிடணும். அதனால இது எதுக்கு சொல்கிறேன்னா, கடுமையாக உழைங்க, ஒற்றுமையாக உழைங்க. ஒவ்வொருவரும் வலிமை, இதில் ஒவ்வொரு ஆற்றலும் வலிமை. இந்த நேரத்தில் எனக்கு தெரிஞ்சிடும் எவன் உண்மையிலே இந்த கட்சிக்கு விசுவாசமானவன், பற்றாளன், எவன் ஏமாற்றுக்காரன், எவன் துரோகின்னு தெரிஞ்சிடும். ஈடுபாட்டோடு உழைக்கிறவன் தெரிஞ்சதுன்னா அவன்தான் இந்த படைக்கு தலைமையேற்று வழி நடத்துறதுக்கான தகுதியை பெறுறான். எல்லாம் காளியம்மா அதிக ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன மரியாதை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவனா, கார்த்திகா வந்து இது அவன் கேட்குறான், கோயம்புத்தூர்லேருந்து கார்த்திகாவை கொண்டாந்து நாகப்பட்டினத்தில் நிறுத்துறாரு அப்படின்னு. அது கோயம்புத்தூர் இல்லையே. ஜெயலலிதா எங்கே வேணாலும் நிற்கலாம், எம்ஜிஆர் எங்கே வேணாலும் நிற்கலாம், அருப்புக்கோட்டையில் நிற்கலாம், எங்கே வேணாலும் நிற்கலாம். திருவாரூரில் பிறந்த கருணாநிதி தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நிற்கலாம். கார்த்திகா நாகப்பட்டினம் நிற்கக்கூடாதா? ஓ ஊர் பிரச்சனைக்கு நீயே போராடிக்க, எங்களை கூப்பிடாத. என்னங்க தஞ்சாவூரில் விவசாய பிரச்சனைக்கு எதுக்குங்க சீமா வந்து போராடுறாரு, அவர் சிவகங்கைக்காரர், அங்கே போய் பார்க்க சொல்லுங்கள். அப்படியாவது சொல்லுவியா? அந்த மேல் மாவட்ட விவசாய பிரச்சனை, சீமானை கூப்பிடு. அங்கே கடலில் என்ன கொட்டிச்சு, சீமானை கூப்பிடு. நான் பூத மாதிரி என்னை அப்படியே உறிஞ்சி துப்பிற மாதிரி, அதுக்கெல்லாம் சீமா வரணும். அங்கே போட்டிட்டா வேற ஊருக்காரர் இங்கே வந்து எப்படி போட்டி விடுவார். இதே ஏன்டா கருணாநிதி எம்ஜிஆர்ட்ட கேட்கல, இதே ஏன் ஜெயலலிதாட்ட கேட்கல? எப்படி இருக்கு பாருங்க. நான் கேட்பான், ஆளூர் சாணவாச, ஆளூர் எங்கே இருக்கு? நாகர்கோயிலில் ஒரு ஊர். அவர் நாகப்பட்டினத்தில் சட்டமன்றத்தில் நிற்கும்போது போட்ட அவங்களுக்கு ஏதோ பிரச்சனைங்க. என்னை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை. நான் கூட பாண்டைகிட்ட கேட்டேன்,
தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். நான் என்ன சொன்னேன்? சர்வாதிகார ஆட்சி முறை, தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம், அதான் என் ஆட்சி முறைன்னு சொன்னேன். அது தாயின் பேரன்பு தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். அதற்கு உதாரணமாக லீ குவான் யூ, பெருந்தலைவர் காமராஜ், இதில் உதாரணம் சொல்லி பேசுனேன். அவர் பாண்டே சொல்கிறார், அண்ணே நீங்கள் சொல்கிறது சரிதானே, அருமைண்ணே, லீ குவான் யூ எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே அப்படின்னு இதை பேசுகிறாரு. லீ குவானை பற்றி ஒரு கட்டுரையாக ஒரு நிகழ்ச்சி போட்டு வர்றாரு. அதை தானே நான் பேசுகிறேன். என்னையே நீங்கள் எல்லோரும் வெறுக்கிறீங்கண்ணே. அண்ணே நீங்கள் பேசுகிறதுல பிரச்சனை இல்லைண்ணே, பேசுறது நீங்கிறதான் பிரச்சனைன்ட்டு. அப்படி கருத்தில் பிரச்சனை கிடையாது, பேசுகிறவன் சீமாங்கிறதான் பிரச்சனை. இப்போ நான் என்ன பண்ணலாம்? வெள்ளையாகணும், தீ குளிச்சுட்டு வந்தால் செத்தில் போவேன். நான் என்ன தான் தீ குளிச்சுட்டு வந்துட்டு மீசையை நல்லா எடுத்துட்டு பூணூலை போட்டாலும் நான் அப்படி தான் இருப்பேன். அதனால் இவங்க என்னென்னா, இப்போ நாம் சொன்னதை தாண்டி எங்கள் அண்ணன் கமலஹாசன் என்ன கருத்தை வச்சுட்டாரு சொல்லுங்கள். ஏன் அவருக்கு ஓட்டு போட்டாங்க? வெள்ளையாக இருக்கார். அது ஒரு நோய். அதனால் இந்த சின்னத்தை பற்றி அதை பற்றிய கவலைகளெல்லாம் நீங்கள் தூக்கி விடுங்க, வேலை செய்யுங்க, ஒற்றுமையாக வேலை செய்யுங்க. என் தங்கச்சி மயிலாடுதுறை வெள்ளனுங்குது, காளியம்மா மயிலாடுதுறை வெள்ளனுங்குது. இங்கே இன்னொரு தங்கச்சி நாகப்பட்டினத்து வெள்ளனு, இன்னொரு தம்பி தஞ்சாவூர் வெள்ளனுங்கிறான், ராஜேஷ் திருச்சி வெள்ளனுங்கிறான். இருக்கிறேன் நாம் பொறுக்கு விதை மரபினர்கள், பொறுக்கு விதை மரபினர்கள். தோட்டம் முழுக்க கத்திரிக்காய் இருக்கும், தோட்டம் முழுக்க வெண்டைக்காய் போட்டிருப்போம், வெண்டைக்காய் தோட்டம் முழுக்க நாங்கள் முருங்கை செடி வளர்ப்போம். ஆனால் அதில் ஒரு முருங்கைக்காயை விதைக்கி விடுவோம், அதில் புடலங்காய் பந்தலை பார்த்துக்கிட்டே போவோம். இந்த காய் விதைக்கினோடனே அதில் ஒரு சிவப்பு துணியை கட்டி விடுவோம். அப்போ பார்ப்போம் கத்திரிக்காய் இது விதைக்கி அப்படின்னோடனே அந்த காம்பில் கட்டி விடுவோம். எது வீரியமாக, எது பார்க்க நன்றாக இருக்கோ, இது நல்லா வருது வீரியமான விதையாக இருக்குன்னா அதை விதைக்கி வைப்போம். இப்போ நீங்கள் கிடாச்சண்டை எதுக்கு விடுறான் நம்ம முன்னோர்கள் நினைக்கிறீங்க? பொழுதுபோக்கு இல்லை, பொழுதுபோக்கு இல்லை. என் உடன் பிறந்தவர்களே, கிடாயம் மோத விட்டு அதில் வெல்கிற கிடாய் எதுவோ அதை இனப்பெருக்கத்துக்கு வைத்துக் கொள்ளுவான், தோத்த கிடாயை வெட்டி கறியாக்கிட்டு போயிடுவான். சேவல் சண்டை எதுக்கு? அதுவும் நாட் என்டர்டெயின்மெண்ட்டு. அவன் மோத விடுவான் சேவலையும். வென்ற சேவல் இனப்பெருக்கத்துக்கு இருப்பான், தோற்ற சேவல் அரை மணி நேரத்தில் அடுப்பில் கொதிப்பான். இதுதான் நடக்கும். இது காரணம் என்ன? சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்டு, தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும், டார்வினுடைய தத்துவம். இது ஆட்டில் இல்லை, மாட்டில் இல்லை, நாயில், நரியில் இல்லை, புல்லில் இல்லை, பூண்டில் இல்லை, பூச்சியில் இல்லை, வண்டில் இல்லை, மனிதனில் இருக்குது. தகுதி உள்ளவன் தப்பி பிழைப்பான், இதுதான் தத்துவம். இதை என் தலைவன் வேற வடிவில் சொல்வான், வல்லவன் வெல்வான், கொள்பவன் வெல்வான். இதுதான் கோட்பாடு. அப்போ தகுதி உள்ளவன் வெல்வான். இந்த பொறுக்கு விரை மரபினர்னால எத்தனை லட்சம் கூட்டம் இருக்கலாம், அதில் வீரன் யாருன்னு, தகுதியானவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். 20 பெண்கள் முடிவு பண்ணிட்ட, நான் 20 பெண்களில் தகுதி வாய்ந்த பெண், தற்கறிவுள்ள பெண். அறிவை எப்படி ஒருத்தன் மதிப்பிடுறான்? சாக்ரட்டிஸ் என்ன சொல்கிறான்? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு ஒருவன் சொல்லுகிற பதிலை வைத்து அவன் அறிவை மதிப்பிடக்கூடாதுங்கிறான் சாக்ரட்டிஸ். பிறகு எதை வச்சு மதிப்பிடுவ? ஒருவன் எழுப்புகிற கேள்விக்கு இன்னும் ஒரு கேள்வியவே பதிலாக எவன் தருகிறானோ அதை வச்சு தாண்டா அவன் அறிவை மதிப்பிடணுங்கிறான். அதுக்கு பேர் தான் தற்கறிவு. வாதத்திறமையை வளர்த்துக் கொள்ளுங்கிறான். அதான் வாதத்தில் தோற்றவன் அவதூற கையில் எடுத்துருவான்டா. அது தெரியாதா? நம்ம கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாதவன், அவரை பற்றி தெரியாதாங்க, அவருக்கு எங்கிருந்த காசு வருதுங்க, அதை அப்படிங்க இப்படி பேச ஆரம்பிச்சிருவான். அது தகுதி உள்ளவர்களை தேர்வு செய்கிறதுக்கு நம்ம பிள்ளைகள் எல்லாம் படிச்சிருக்காங்க. ஆனால் போட்டிக்கு கூப்பிட்டா எனக்கு பயமாக இருக்குன்னு, போர்க்களத்தில் போய் சைனைடு குப்பியை கழுத்தில் கட்டி போரில் போய் போரிட்டு மாண்டு போன இனத்தில் குளத்தில் பிறந்துட்டு இப்படி பேசுனா இப்படி? புருஷன் செத்து போன பிறகு முக்காடை போட்டு மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு அழாம இழந்த நிலத்தை மீட்டே தீர்வேன்னு புருஷன் பணத்து மேலே சத்தியம் பண்ணிட்டு கைப்பிள்ளை தூக்கிட்டு போனவ, எல்லா பயிற்சியும் வால் வில் வேல் எல்லா பயிற்சியும் கற்றுக்கொண்டு வந்து இழந்த நிலத்தை மீட்டெடுத்த மானமரத்தி வேலு நாச்சியார் மரபில் வந்துட்டு நீ இன்னும் இந்த அற்ப தேர்தல் களத்தில் ஏன்னா வேட்டு வெடிக்கிற இடத்துல நிற்க போற, ஓட்டு கேட்குற இடத்துல நிற்கிறதுக்கு இவ்வளோ பயப்படுற? அது பயமாக இருக்கு. நீ என்ன பயம்? அதில் 20 பேரை தேர்வு செய்ய வேண்டியிருக்கு. அப்படி தேர்வு செஞ்சவங்க தான் இந்த பாருங்க
ஒன்று என் தங்கை காளியம்மா,